காலத்தில் புரட்சியை நாயகம் ஏற்படுத்தினார்கள். ஏன் தெரியுமா? அந்த மக்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமேலும் வாழ முடியாது. டெய்லியும் தண்ணி, டெய்லியும் விபச்சாரம், டெய்லியும் சூதாட்டம், எல்லாம் எத்தனை அக்கிரமங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அந்த மண்ணில இருந்ததல்லவா. இனிமேல் அந்த மாதிரி இருக்க முடியாது என்ற சூழலை ஏற்படுத்திய நாயகம் உண்மையாகவே புரட்சி தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதகுல வரலாற்றினுடைய தடத்தை மாற்றி அமைத்த பெருமை பெருமானாருக்கு சேரும். போய்கொண்டிருக்கிற போங்கை வேறு திசைக்கு திருப்பிவிட்ட பெருமை பெருமானாருக்கு சேரும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், கிறிஸ்தவ பேராசிரியர் மைக்கேல் ஹார்ட் 100 பேரை தொகுத்து நபிகள் நாயகத்திற்கு முதலிடம் கொடுத்தார். மைக்கேல் ஹார்ட் ஒன்னும் கடந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் அல்ல, இப்ப நம்ம நூற்றாண்டு கூட நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் தான். அறிவியல் அறிஞர் மனவை முஸ்தபா போன்றவர்கள் அவர்களை போய் சந்தித்தார்கள். சமீபத்தில் காலம் சென்ற அறிவியல் தமிழுக்கு அளப்பெரிய சேவையாற்றிய மனவை முஸ்தபா உள்ளிட்ட அவர்களின் அறிஞர் குழு மைக்கேல் ஹார்ட்டை போய் சந்திச்சு கேட்டாங்க, த 100 அப்படிங்கிற புஸ்தகத்துல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இருக்கிறாரே, நியூட்டன் 2வது இருக்கிறாரே, உலகத் தலைவர்கள் நிறைய பேர் பின்வரிசையில இருக்கிறார்களே, முகம்மதுவை முதல்ல வச்சதுக்கு என்ன காரணம் என்கிற போது முகம்மதுவினுடைய ஆன்மீகம் சொல்லல அவரு, முகம்மதுவினுடைய தனி மனித வாழ்க்கையை சொல்லல அவரு. மைக்கேல் ஹார்ட் நேரடியாக சொன்னதாக மனவி முஸ்தபா என்ன பதிவு செய்கிறார் தெரியுமா? குறைந்த காலகட்டத்தில் மனித குலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய தலைமை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 வருஷம் கழிச்சு மாற்றத்தை ஏற்படுத்துவது வேறு. ஒரு தலைவன் கண்டுவிட்டு போன கனவை அவருக்கு பின்னாலே வருகிற தொண்டர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே மண்ணில் கனவை நனவாக்கி அது வேறு. எடுத்துக்கொண்ட காலம் 23 வருஷம். உங்களுக்கு தெரியும், நபிகளாருக்கு நபி பட்டம் கிடைக்கிற போது வயது 40, அவர்கள் வஃபாத் ஆகிற இறக்கிற போது வயது 63. இடைப்பட்ட ஆண்டுகள் 23. 23 ஆண்டு காலத்தில் மது இல்லாத தேசம் வேண்டும், விபச்சாரம் இல்லாத வீதி வேண்டும் என்று அவர்கள் நினைத்த கனவெல்லாம் கனவை நனவாக்கிவிட்டு காலம் சென்ற தலைவர். மதுவிலக்கு இந்த மண்ணில் இன்னைக்கு வரைக்கும் கனவாத்தானே இருக்கு. உலகம் பூரா கனவாத்தானே இருக்கு. அண்ணா சொன்னார், இயேசு சொன்னார், காந்தி சொன்னார், பெரியார் சொன்னார், எல்லாம் சொன்னார்கள். மதுவிலக்கு சாத்தியமாக மாட்டேங்குது. 23 வருஷத்தில் அரேபிய தீபகற்பத்தில் மது ஆராய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேசத்தில் இனிமே மதுவின் வாடை இல்லை என்கிற ஒரு இலக்கை ஏற்படுத்திவிட்டு மறைந்தார்கள் அல்லவா. புரட்சின்னா அதுக்கு பேரு. இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்றொரு சூழலை அன்றைக்கு ஏற்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீக அரசியல்வாதின்னு நிறைய பேர் வெளியில ஒரு வேட்டி மாத்திரம்தான் உடுத்தி இருக்கிறார்கள், வெற்றுடம்போடு இருக்கிறார்கள். பார்த்தா பதஞ்சலி பல்லாயிரச்சி வந்துருச்சா, பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு 10,000 கோடியிலே அதிபர்கள். ஆன்மீக அரசியலுக்கு பெயர் கோடிகள் அல்ல. நாங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் எங்கள் நபிகள் நாயகத்தின் வீட்டில் அடுப்பு எரியாது என்று சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாவின் மனைவி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. 3 நாள் தொடர்ந்து அடுப்பு எரியாது. ஆன்மீக அரசியல் அது. பிலால் தனது கக்கத்திலே ஒளித்துக் கொண்டு வருவாரே, அந்த பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தவிர எங்களினுடைய ஒரு நாள் உணவு வேற எதுவும் இல்லை என்கிறார்கள் நபிகளாரின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பேரு ஆன்மீக அரசியல். பாயில படுத்து தூங்கி முதுகிலே பாயினுடைய கோரையின் அச்சு படிந்திருக்கிற நாயகத்தை பார்த்து கொஞ்சம் சொகுசா படுத்துக்கலாமேன்னு கேட்டவரை கடிந்து கொண்டது ஆன்மீக அரசியல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 23 வருஷம் லட்சக்கணக்கான சதுரடி பரப்பளவில் வாழுகிற இஸ்லாமிய கட்டங்களின் ஒரே பெருந்தலைவர் இறக்கிற போது அவருடைய உருக்கு சட்டை 16 திர்ஹத்துக்கு அடகு வைக்கப்பட்டிருந்தது. வீட்டில கோதுமைக்கு காசு இல்லை. எனவே ஒரு யூதனிடம் போய் தன்னுடைய உருக்கு சட்டையை கொடுத்து கோதுமை குடு என்று சொல்லி ஒரு 16 திர்கம் பெருமானம் உள்ள கோதுமைக்காக வேண்டி தன் சட்டையை அடகு வைத்துவிட்டு வீட்டில் ஒன்றுமில்லாமல் புறப்பட்டதல்லவா, அது ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் 10,000 கோடிகளுக்கு அதிபதியாக இருந்த அரசியல் செய்வதல்ல.
எனவே உண்மையான புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பாவம் இருந்துச்சோ எல்லா பாவமும் 15 வருஷத்துல க்ளோஸ் ஆகுது அந்த மண்ல. நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து பார்த்தால் அப்பவெல்லாம் முஸ்லிம் ஆகிற ஒருத்தர் நபிகள் நாயகம்கிட்ட வந்தா உடன்படிக்கை செய்வாங்க, கையை பிடிச்சு. இது என்ன உடன்படிக்கைன்னு குர்ஆன்ல இருக்கு. அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷையா, இனிமேல் இறைவனுக்கு இணை வைக்க மாட்டேன். வலா யஸ்ரிக்ன, திருட மாட்டேன். வலா யஸ்ரீன, விபச்சாரம் செய்ய மாட்டேன். வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, குழந்தைகளை உயிரோடு கொல்ல மாட்டேன். வலா யாதீனஹு பிபுஹ்தானின், அவதூறு இட்டுக்கட்டு செய்ய மாட்டேன். வலா யஸீனக ஃபீ மஅரூஃபின், நற்காரியங்களில் நான் மாறு செய்ய. இதெல்லாம் இஸ்லாத்துல சேர்றப்ப ஒருத்தர் சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்தின் கையை பிடித்து உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வருவார். அந்த ஆயத்திற்கு வசனத்திற்கு விளக்க உரை எழுதுகிற குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை பாவமும் தலவிரிச்சு ஆடனதுனாலதான், அந்த காலத்துல இருந்ததுனாலதான் இத இஸ்லாத்தில் சேருகிற உறுதிமொழி வாசகமாகவே வைத்தார்கள். இது எல்லாமே இருந்தது. இணை வைப்பு இருந்தது, திருட்டு இருந்தது, விபச்சாரம் இருந்தது, குழந்தைகளை கொல்லுவது இருந்தது, அவதூறு இருந்தது, இட்டுக்கட்டு இருந்தது, எல்லா நல்ல காரியத்துக்கும் மாறு செய்வது இருந்தது. இதெல்லாம் தான் இத்தனையும் சேர்த்து 15 வருஷத்துல குழிய தோண்டி ஒரு மனிதர் புதைக்கிறார் அல்லவா. இதற்கு பெயர் ஆன்மீக அரசியல், அல்லது இதற்கு பெயர் தான் புரட்சி.